வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த லெசனில் நாம் ஆட்டோகேட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். கேட்னா என்ன, ஆட்டோகேட் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆட்டோகேட்குள்ளே போக போகிறோம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிறைய பேர் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனை பார்த்த உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடடா, இதில் இவ்வளோ பட்டன்ஸ் இருக்கா, நம்மளால இது முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா இது உங்களுக்கான லெசன். இந்த வீடியோ முடியும் போது ஆட்டோகேட் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்காது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். ரெடியா? சரி, ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் தெரியும். நிறைய ஐகான்ஸ், நிறைய பட்டன்ஸ், நிறைய மெனூஸ். முதல்ல பார்க்கும்போது ஃப்ளைட்டோட காக்பிட் மாதிரி தெரியுதா? எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு பைலட்டுக்கும் ஒரு முதல் நாள் இப்படி தான் இருந்திருக்கும். இன்று நம்ம பைலட் ஆக போகிறது கிடையாது. காக்பிட்டில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, ஸ்க்ரீனை மேலே இருந்து கீழே வரைக்கும் மெதுவாக பார்க்கலாம். முதல்ல மேலே லெஃப்ட் சைடில் சில ஐகான்ஸ் இருக்கும். இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். பேர் பெருசாக இருக்குது, ஆனால் வேலை ரொம்ப சின்னது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸை இங்கே வச்சுருப்பாங்க. நியூ டிராயிங், ஓப்பன், சேவ், அன்டூ, ரீடு, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸை இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வச்சுருப்பாங்க. ஒரு ஹேபிட்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலை செய்ய ஆரம்பித்தா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாட்டி கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸில் இருந்தபோது ஒரு டைம் ஒரு டிசைனர் 2 மணி நேரம் வேலை செஞ்சார். கரண்ட்டு போயிடுச்சு, சேவ் பண்ணல, ஃபுல் டிராயிங்கும் போயிடுச்சு. அந்த நாளுக்கு அப்புறமா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஈவன் தோ இதில் ஆட்டோமேட்டிக் சேவ் ஆப்ஷன் இருந்தாலுமே அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் போயிட்டு இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி பழகிக்கோங்க. சரி, இப்போ கொஞ்சம் கீழே வாங்க. இந்த ஃபுல் ஏரியாவுக்கு பேர் ரிப்பன். ஓகேங்களா? ரிப்பன்னு கேட்டதும் கிஃப்ட் ரிப்பன் நினச்சிக்காதீங்க. ஆட்டோகேடில் இதுதான் டூல் பாக்ஸ். நமக்கு தேவையான பெரும்பாலான கமெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். ஹோம் டேப், இன்சர்ட் டேப், அனோட்டேட் டேப், வியூ டேப், மேனேஜ் டேப், இப்படி நிறைய டேப்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேக்கில் ஸ்பேனரு, ஒரு ரேக்கில் ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ரேக்கில் ஹேமரு, எல்லாத்துக்கும் தனித்தனி இடம் இருக்கும் இல்லையா? அதுபோல் ஆட்டோகேட் கமெண்ட்ஸ்க்கும் ரிப்பனில் தனித்தனி இடம் இருக்குது. இப்போது எல்லாத்தையும் மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஏரியாவில் என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி, இப்போ ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருக்க பெரிய ஏரியாவை பாருங்கள். பிளாக் கலரில் இருக்கு இல்லையா? இதுதான் மாடல் ஸ்பேஸ். நீங்கள் இந்த லெசனில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் வேர்டு இதுதான், மாடல் ஸ்பேஸ். ஏன்னா நீங்கள் டிராயிங் வரைகிறது, மாடிஃபை பண்ணுறது, டைமென்ஷன் போடுறது, பிளாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டோகேடில் நீங்கள் பண்ணுற எல்லாமே இங்கே தான். இதை ஒரு ஒயிட் பேப்பர்னு கூட நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். கம்பேரிசன் என்னன்னா, பேப்பர் வந்து சின்ன ஏரியாவாக இருக்கும். இங்கே மாடல் ஸ்பேஸ்க்கு எண்டே கிடையாது. ஜூம் பண்ணலாம், பேன் பண்ணலாம், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணாலும் ட்ரா பண்ணலாம். அடுத்தது ஸ்க்ரீனுக்கு கீழே பாருங்க, ஒரு நீளமான பாக்ஸ் இருக்கும். அதில் கூட டைப் அ கமாண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கும். இதுதான் கமாண்ட் லைன். இது ஆட்டோகேடோட வாய்ஸ். ஆட்டோகேட் பேசுறது எங்கே தெரியுமா? இங்கே தான். நீங்கள் லைன் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். முதல் பாயிண்ட் கொடுத்துட்றீங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் வந்து ஆட்டோகேடோட வாய்ஸ். ஓகேங்களா? சரி, என்னென்ன கொடுக்குன்னா, இப்போ சர்க்கிள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் கேட்கும், ரெக்டாங்கிள் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லும். அதனால் கமாண்ட் லைனை இக்னோர் பண்ணாதீங்க. நிறைய பிகினர்ஸ் மவுஸை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்க்ரீனை விட கமாண்ட் விண்டோவை அதிகமாக கவனிப்பாங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் பார். ஸ்க்ரீனுக்கு கீழே நிறைய ஸ்மால் பட்டன்ஸ் இருக்குது ரைட் சைடில். ஓகேங்களா? கிரிட்டு, ஸ்னாப்பு, ஆர்த்தோ, போலார், அதுக்கப்புறமா வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு, டைனமிக் இன்புட்டு. இப்போது இதெல்லாம் புரியலனாலும் கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் ஆட்டோகேடோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம கோர்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம்.
ஒவ்வொரு பட்டனையும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஏரியாவோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி, இந்த ஏரியாவோட நேம் ஸ்டேட்டஸ் பார். இப்போ டாப் சைடு ரைட்ல பாருங்க, ஒரு கியூப் மாதிரி இருக்கும். இது வியூ கியூப். இது முக்கியமாக 3D மாடல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது யூஸ் ஆகும். நாம் இப்போ 2D தான் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸில். அதனால் இதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதுக்கு கீழே நேவிகேஷன் பார் இருக்கும். ஜூம், பேன், ஆர்பிட் மாதிரி நேவிகேஷன் டூல்ஸ் இருக்கும். இதை நம்ம அடுத்த லெசனில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மேலே இன்னொரு விஷயம் பாருங்க, டிராயிங் நேம் தெரியுதா? இதுதான் ஃபைல் டேப். நீங்கள் ஒரே நேரத்தில் 3 டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணினா ப்ரௌசர் டேப்ஸ் மாதிரி 3 டேப்ஸ் தெரியும். ஓகேங்களா? டிராயிங் 3, டிராயிங் 4 இதுதான். ஒரு டிராயிங்லேருந்து இன்னொரு டிராயிங்க்கு ஸ்விட்ச் பண்ண ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு கொஸ்டின், ஆட்டோகேடில் இம்பார்ட்டண்ட் ஏரியா எது? ரிப்பனா, மாடல் ஸ்பேஸா, கமாண்ட் லைனா, ஸ்டேட்டஸ் பாரா? ஆன்சர் என்னன்னு கேட்டால் எல்லாமே. ஒரு வீட்டை கட்டும்போது ஃபவுண்டேஷன் மட்டும் போதுமா? செவுரு வேணும், ரூஃப் வேணும், டோர் வேணும், விண்டோ வேணும். அது மாதிரி ஆட்டோகேடில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மால் சேலஞ்ச். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்க, எதையும் ட்ரா பண்ண வேண்டாம். இந்த லெசனில் பார்த்த எல்லா ஏரியாஸையும் ஃபைன் பண்ணுங்க. குயிக் அக்சஸ் டூல் பார், ரிப்பன், மாடல் ஸ்பேஸ், கமாண்ட் லைன், ஸ்டேட்டஸ் பார், நேவிகேஷன் பார், வியூ கியூப், அப்புறம் ஃபைல் டேப்ஸ். இந்த 7 ஏரியாஸையும் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. யாருடைய ஹெல்ப்பும் வேணாம். 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, நீங்களே கண்டுபிடிங்க. இதுதான் இன்றைய ப்ராக்டிஸ். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆட்டோகேட் ஸ்க்ரீனை முழுசாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ ஸ்க்ரீனை பார்த்தா நேற்று இருந்த அளவுக்கு பயம் இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா அதுதான் இந்த லெசனோட சக்ஸஸ். அடுத்த லெசனில் ஆட்டோகேட்குள்ளே எப்படி மூவ் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, பேன் பண்ணுறது, மவுஸ் வீலை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது, இதையெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த லெசனை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஆட்டோகேட் ஸ்க்ரீன் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.